Good morning, children. How are you? You fine? Very well. Good children. Today we are going to see first standard, second term, English, Unit 1, Healthy Food. Shall we start, children? Yes. Before that, we will recap the previous class. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? எஸ், come on children, let's go. About a story, a feast in the jungle. என்ன ஸ்டோரி பார்த்தோம்? A feast in the jungle. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? Some topic related book back exercise பார்த்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு we recap about story, a feast in the jungle. Come on children. Children, what is the story name? A feast in the jungle. அப்படின்னு என்ன கண்ணு? காட்டுக்குள்ளே விருந்து. யார் வச்சாங்க? பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதுக்கு என்ன கண்ணு சொன்னாங்க? ஆல் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பிரிங் தயர் ஃபுட்டு. ஓகே, எல்லாரும் எங்கிட்ட ஃபுட்டு கொண்டு வர சொன்னாங்க இல்லையா? பாருங்கள், என்னென்ன அனிமல்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாமா சுருக்குமா? எஸ். ஃபர்ஸ்ட், rabbit brings carrot to make அல்வா. rabbit என்ன கண்ணு கொண்டு வந்துச்சு? carrot to make அல்வா. ஓகே. Next come parrot. Parrot bring lemon to make lemon juice. Next which animal come? Bear. Bear brings brinjal to make sambar. Bear என்ன கண்ணு கொண்டு வந்துச்சு? brinjal to make sambar. Next crow. Crow bring mangoes to make payasam. Next which animal come? Deer. Deer brings green leaves to make soup. அடுத்து என்ன கண்ணு அனிமல்ஸ் என்ன கொண்டு வந்துச்சு? green leaves. deer. ஓகே, deer என்ன கொண்டு வந்தாங்க? green leaves. எதுக்கு? to make soup. Next fox. to brings onions to make பச்சடி. ஆனியன் வச்சு பச்சடி செய்ய போகுது. பார்த்தலையா கண்ணு? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, birds. to bring fruits to make salad. fruit salad. நெக்ஸ்ட் see this picture கண்ணு. இந்த பிக்சரில் பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம்? இதில் எல்லாம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் bring their food. எங்கேயும் கொண்டு வந்த ஃபுட்டை என்ன பண்ணுறாங்க? to preparing. இங்கே என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் see this picture. இந்த பிக்சரில் நம்ம என்ன கண்ணு பார்த்தோம்? ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எல்லாம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஈட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க? அதனோட டேஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? சேஞ்ச் பண்ணுறாங்க. எம்மி, வாவ், ஹாட், பாயாசம் இஸ் வெரி டேஸ்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை என்ன பண்ண? சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இவங்களுக்கு தி ஹேட் எ கிரேட் ஃபீஸ்ட். சிறந்த உணவு விருந்தாக இவங்களுக்கு அமைஞ்சுது. யாருக்கு? பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு. சரிங்களா? ஃபாரஸ்ட் டே எப்படி கொண்டாடுறாங்க? ரொம்ப கிராண்டாக செலப்ரேட்டாக என்ன பண்ணுறாங்க? கொண்டாடுறாங்க. யாருக்குன்னு? பேர்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இது மாதிரி என்ன பண்ணோம்? டுகெதர் எல்லோரும் சேர்ந்து டு செலிப்ரேட் பண்ணணும். அப்படின்னா தட் ஹேட் எ கிரேட் ஃபீஸ்ட். நமக்கும் என்னது? சிறந்த உணவு விருந்தாக அமையும். ஓகே சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், வாட் டு யூ லேர்ன் த்ரூ திஸ் ஸ்டோரி? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? எவ்ரி ஒன் பிரிங் தயர் ஃபுட் அண்ட் செலிப்ரேட்டிங் டுகெதர் தட் ஹேட் எ கிரேட் ஃபீஸ்ட். எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணும்போது? நம்ம ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஈட் பண்ணும்போது அந்த விருந்து வந்து எப்படி இருக்கும்? கிரேட் ஃபீஸ்ட், சிறந்த உணவாக அமையும். ஓகே. எஸ், வெரி குட் சில்ட்ரன். சில்ட்ரன், நவ் ஸ்டோரியோட சின்ன ரீகேப் பார்த்தோம் இல்லையா கண்ணு? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைசஸ். மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோமனும் நீங்களும் உங்களோட புக்கில் ரைட் பண்ணிட்டீங்களா கண்ணு? எஸ், யூ ப்ரிப்பேர் திஸ் பேஜ். இந்த பேஜெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ், வெரி குட் சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், shall we pass on to today's topic? இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன கண்ணு? எஸ், we are going to see about let us learn Appu's delightful day. சரிங்களா? பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 79. யூ டேக் புக் பேஜ் நம்பர் 79. Children, next see about story. Another story. First story என்ன கண்ணு பார்த்தோம்? A feast in the jungle. பாருங்கள், இந்த ஹெல்த்தி ஃபுட்லேயே நெக்ஸ்ட் டாப்பிக்கு அப்புஸ் டிலைட்ஃபுல் டே. இதுவும் வந்து என்ன கண்ணு? ஒரு ஸ்டோரி தான். சரிங்களா? பாருங்கள், அப்புங்கிறது என்ன கண்ணு? ஒரு நேம். சரியா? டிலைட்ஃபுல் அப்படின்னா பியூட்டிஃபுல்.
டேனா நாள், அப்புவோட அழகான நாள் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். டிலைட்ஃபுல்னா பியூட்டிஃபுல், அழகான. சரிங்களா? அப்புவோட அழகான நாட்கள் என்னங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஓகே, see here, see this picture. பாருங்கள், who is he? இது யாருக்குன்னு? he is அப்பு. ஓகே, இங்கே எலிஃபண்ட். ஓகே, எலிஃபண்ட்டோட நேம் தான் இங்கே அப்பு. சரிங்களா? அப்போ he is a அப்பு. சரியா? பாருங்கள், இப்போ பாருங்கள், மேம் படிக்கிற பாருங்கள், ரீட் பண்ண நீங்களும் உங்கள் புக்கில் கை வச்சு பார்க்கணும். ஓகே, அப்பு த ஃபார்மர் வாட் ஆர் த பிளான்ட்ஸ் இன் த ட்ரை ஃபீல்டு. அப்புங்கிறது யாருக்குன்னு? ஃபார்மர். ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ ஃபார்மர்? ஃபார்மர்னால் யாருக்குன்னு? விவசாயி. சரிங்களா? பாருங்கள், மேம் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். See this picture children, he is a farmer. பாருங்கள், ஃபார்மர்னு எனக்கு விவசாயி. சரிங்களா? children, farmer have great important in our society. நம்மளோட சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருக்குன்னு? ஃபார்மர் தான். சரியா? நம்ம இந்தியாவினோட பேக் போன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஃபார்மர்ஸ் தான் சொல்லுவோம். சரிங்களாக்கன்னு? வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் நேஷன்ஸ். நம்மளோட இம்பார்ட்டண்ட் யாருக்குன்னு? ஃபார்மர் தான். சரிங்களா? ஃபார்மர் அப்படின்னா யாருக்குன்னு? விவசாயி. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட்டு, அது எங்கேருந்து கன்று வருது? யார் ப்ரொவைட் பண்ணுறாரு? யார் தயாரிக்கிறாங்க? ஃபார்மர்ஸ் தான். ஓகே, இப்போ ஃபார்மர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்குன்னு? எஸ். சில்ட்ரன், see this picture. பாருங்கள், அப்பு த ஃபார்மர் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் இன் த ட்ரை ஃபீல்டு. அப்புங்கிறது யாருக்குன்னு? எலிஃபண்ட். எலிஃபண்ட் வந்து என்னது? இப்போ ஒரு ஃபார்மர், விவசாயி. சரியா? இது வந்து என்ன பண்ணுது? தன்னோட ஃபீல்டு எப்படி இருக்குதுக்குன்னு? எலிஃபண்ட்டோட ஃபீல்டு ட்ரை ஃபீல்டாக இருக்குது, ரொம்ப வறண்ட நிலம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது? அதில் இருக்கக்கூடிய செடிக்கு வாட்டர் த பிளான்ட்ஸு. வாட்டர்னு என்னது? தண்ணி ஊற்றுது. சரிங்களா? நீங்கள் ட்ரை ஃபீல்டு அப்படின்னா பார்த்துருக்கீங்களா கண்ணு? அப்படின்னா அது வறண்ட நிலம். பாருங்கள், see this picture கண்ணு. this is dry field. அப்படின்னா என்ன கண்ணு? மழை இல்லாமல் நிலம் வறண்டு போய் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ட்ரை ஃபீல்டு. அப்புவோட ஃபீல்டு எப்படி இருக்குது? ட்ரை ஃபீல்டாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப காஞ்சு போய் இருக்குது. சில்ட்ரன், நெக்ஸ்ட் அப்பு சேஸ். அப்பு வந்து என்ன கண்ணு சொல்லுது? ஐ கேனாட் கண்டினியூ ஃபார்மிங். ஃபார்மிங் அப்படின்னா விவசாயம். என்னால் வந்து இந்த விவசாயத்தை கண்டினியூ பண்ண முடியாது, தொடர முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன்? அதனோட ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது? ட்ரை ஃபீல்டாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், see this next picture. அப்பு டிசைட்ஸ் டு செல் த லேண்ட். அதனால் வந்து அப்பு வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க? டிசைட்னா என்னக்குன்னு? முடிவு எடுக்கிறது. டு செல் த லேண்ட். லேண்டை வந்து நம்ம வித்தரலாம், ஏன்னா ட்ரை ஃபீல்டாக இருக்கிறதுனால. சரிங்களா? அதுக்கு என்ன கண்ணு போர்டு ஒட்டி இருக்குது பாருங்கள், லேண்ட் ஃபார் சேல். அப்படின்னா என்னது? இந்த நிலம் விற்பனைக்கு அப்படின்னு வந்து போர்டு ஒட்டியிருக்கு. யார்? அப்பு. சரிங்களா? அப்பு யாருக்குன்னு? ஃபார்மர். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ டேக் புக் பேஜ் நம்பர் 80. பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 80 எடுங்க. see this picture. பாருங்கள், அப்பு யுவர் டெசிஷன் இஸ் நாட் ரைட். இப்போ அப்புவோட ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா? அப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாராக இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாமா? பாருங்கள், ரேட்டு, ரேபிட்டு. சரிங்களா? யார்? அப்புவோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரேட் சேஸ் அப்பு யுவர் டெசிஷன் இஸ் நாட் ரைட். நீ எடுத்த முடிவு என்னது? கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்பு சேஸ். அதுக்கு அப்பு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வாட் கேன் ஐ டூ? நோ ஒன் சப்போர்ட்ஸ் மீ. நான் என்ன செய்கிறது? எனக்கு யாருமே என்னது சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. வி ஷால் நாட் ஹாவ் எனிதிங் டு ஈட். நம்ம அந்த லேண்டை சேல் பண்ணிட்டா நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு? பாருங்கள், ரேபிட். பாருங்கள், இன்னொரு ரேபிட் என்ன சொல்கிறாங்க? டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ. கவலைப்படாத, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஃப்ரெண்ட்ஸு. நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணும் இல்லையா கண்ணு? அது மாதிரி இங்கே பாருங்கள், அப்புக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களாம். சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு see this picture. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அட் த டைம், அந்த டைமில் பாருங்கள், லுக் இட் இஸ் ரெய்னிங். ரேபிட் சொல்கிறாங்க, பாருங்கள், இட் இஸ் ரெய்னிங். ரெய்னிங்னா என்ன கண்ணு? மழை வருது, மழை பெய்யுது பார்த்தீங்களா? நம்ம ஜாலியாக இருக்குல்ல மழை பெஞ்சா? எஸ், அதே மாதிரி ரேபிட் சொல்கிறாங்க, பாருங்கள், மழை பெய்யுது. திஸ் இஸ் த ரைட் டைம்
ஃபாரஸ்ட் டு ஒர்க். மழை பெஞ்சா என்ன கண்ணு நிலத்தில் தண்ணி இருக்குமா இல்லையா? அப்போ இதுதான் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க பாருங்கள், ரேட் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அப்பு சேஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓகே லெட் அஸ் டூ தட். அப்பு வந்து என்ன சொல்கிறாங்க, சரி நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், இந்த வேலையை செய்யலாம். ஃபீல்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டு வயலில் இறங்கி அப்புவும் அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பாருங்கள், we can work together. எப்படி வேலை செய்கிறாங்க, ஒர்க் டுகெதர், எல்லோரும் சேர்ந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா சில்ட்ரன் நெக்ஸ்ட் யூ டேக் புக் பேஜ் நம்பர் 81. 81 எடுத்துக்கன்னு பாரு. ஆல் த அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்டு. இப்போ அந்த ஃபீல்டில் அப்புவும் அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒர்க் டுகெதர் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. பாருங்கள், அப்பு சேஸ். அப்பு அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட். நம்ம இப்போ போட்ட பிளான் கரெக்டாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிற வேலை கரெக்டாக அது வந்து நடக்குமா அப்படின்னு யார் கேட்குறாங்க, அப்பு. ஓகே, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரேபிட். டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கவலைப்படாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து டீமாக அந்த வேலையை செஞ்சுருக்கோம். இது வந்து என்னது, நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோற்று போகாது, சக்ஸஸ் தான் ஆகும்னு யார் சொல்கிறா, அப்புவோட ஃப்ரெண்ட்ஸு. ஓகே கண்ணு, பாருங்கள் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன். அப்பு சேஸ். அப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன். நீங்கள் எல்லோரும் செஞ்ச உதவியால் தான் என்னோடய ஃபீல்டு, என்னோடய லேண்ட் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஃபீல்டாக மாறி இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்க, அப்பு சொல்கிறாங்க. ஓகே, see this picture children. பிக்சர் பாருங்கள், பேக்கில் க்ரீன் ஃபீல்டாக இருக்கா இல்லையா? பாருங்கள், நிறையா ட்ரீஸு, பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நிறையா இருக்கா இல்லையா? இதெல்லாம் எப்படிக்குன்னு வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால் அப்பு செஞ்ச ஹார்ட் ஒர்க்கிங் தான். சரியா? யார் யார், ஃப்ரெண்ட்ஸும் அப்புவும் ஒர்க் டுகெதர் சேர்ந்து செஞ்சதுனால என்னது, டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாச்சு, எங்களோட ஃபீல்டு வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள், பேர் சேஸ். பேர் என்ன கண்ணதுக்கு சொல்லுது, வி வில் ஹெல்ப் ஆல் ஃபார்மர்ஸ். நாங்கள் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, பேர் சொல்கிறாங்க. சில்ட்ரன், வாட் யூ லேர்ன் அபவுட் திஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற வேலை என்றைக்கும் என்னது, நெவர் ஃபெயில், என்றைக்கும் ஃபெயில் ஆகாது, சக்ஸஸ் தான் ஆகும். இதே மாதிரி நாம்ளும் என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணோம், ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் சொசைட்டி ஃபார் ஃபார்மர்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ அப்புவும் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. சரியா? அப்போஸ் டிலைட்ஃபுல் டே. ஓகே சில்ட்ரன், you go to home, you read this story. Okay, thanks for watching children.